நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் வந்து டாக்ஸிக்கு ஆள் கூப்பிட்றதுக்கு எல்லாம் இந்த பழைய ஸ்டேஷனில் இருப்பாங்க. அவங்களுக்கு டாக்ஸி வேணுமா அப்படின்னு கூப்பிட்ற ஆளுங்க தான் இவங்கெல்லாம். அதே மாதிரி எங்கே லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்களா, சேம் நம்ம ஊர் மாதிரி பழைய கால ஸ்டைலில் இருக்கும். இந்த ஸ்டேஷனில் நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 2008க்கு அப்புறம் வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட் ட்ரெயின்னு. சரி, இந்த வாட்டி இதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டேஷனை பற்றி எடுத்து போடுறோம். இப்போ வந்து விடிய காலையில் 5 மணி ஆக போகுது. இப்போ நம்ம ஊர் மாதிரியே எல்லோரும் இங்கே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து படுத்திருப்பாங்க வயசானவங்க. சைனாவில் இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸும் இருக்க தான் செய்யுது. இதுதான் வந்து போலீஸு 24 ஹவர்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே ஒரு சின்னதாக செட் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வண்டி நிற்கும். நம்ம ஊர் மாதிரியே சைனாலேயும் வந்து ரோட்லெல்லாம் படுத்திருப்பாங்க. அதை படுத்துருப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க இந்த மாதிரி தூங்குவாங்க. ரோட்டில் தான் தூங்குறாங்க. இதுவும் இருக்குது இந்த மாதிரியும். இது வந்து இன்னர் சைனா நாங்கள்லாம் பார்க்குறது. வெளிநாட்டில் இருக்க ஃபாரினர்ஸ்லாம் அந்தளவுக்கு பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஊர் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும். எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்க வெளியவே. ஏன்னா இன்னைக்கு ஹோட்டல் தங்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஸ்லோ ட்ரெயின். நம்ம ஊரில் போகிற மாதிரி 170 கிலோமீட்டர் போகுதில்ல, அந்த ட்ரெயின் இது. அந்த ஸ்டேஷன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது. என்ட்ரன்ஸு ட்ரெயின் டிக்கெட் உள்ளே போகிறது. இங்கேருந்து ஒரு வியூ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஊரில் ஸ்டேஷன் இருக்குமோ இது வந்து நிழல் இடம். இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பின்னாடி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இன்னும் காலையில் வந்தால் ரொம்ப பிஸியாக இருக்கும். இது ஏர்லி மார்னிங்னால கொஞ்சம் கம்மியாக கூட்டம் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். டிக்கெட் அது பார்த்தா தான் தெரியும். ஸோ சேம் அதே மாதிரி செக்யூரிட்டி செக் இருக்குது. போடுவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸ்டேஷன் இங்கேயும். உள்ளே என்ட்ரு பண்ண உடனே மேலே ஏறி போனால் ட்ரெயின் அங்கே வரும். பிளாட்ஃபார்மு கீழே இறங்குறது. இந்த இடம்லாம் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை இந்த ஊருக்கெலாம் வந்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ மிஷின் சேல் பண்ணியிருக்கோம். இந்த ஊர் வந்து ஃபேமஸ் ஃபார் மிஷினுக்கு தான். ஸோ அதனால் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே போடுறதுனே சேம் அப்படியே சிஆர்எஸ் ஸ்டைல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டேஷனை பற்றி யாரும் எடுத்து போட மாட்டாங்க. எல்லாருமே இன்றைக்கி இருக்க அட்வான்ஸ் ஸ்டேஷன் தான் போடுவாங்க. முதல்ல சரி இதில் ட்ராவல் பண்ணியே ரியலாகவே என்ன சொன்னாலும் ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். 8 இயர்ஸ்க்கு சிஆர்ஹெச் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இதில் ட்ராவலே பண்ணதில்லை. ஆஸ் எ ஃபாரினராக டிக்கெட் கேட்கும் போது கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் ஷாப்பு எல்லாமே. இதுதான் நான் இங்கே இருக்கிற நாங்கள் சிஆர்ஹெச்லலாம் 27 பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்ல. இது வந்து இங்கே இருக்க 7 பிளாட்ஃபார்ம். இந்த 7 பிளாட்ஃபார்மில் இப்படி பார்த்தீங்கன்னா கடைங்க இருக்கும். இப்போ வந்திருக்கோம்ல, நம்ம சாப்பிட்றதுக்கான கடைங்கள்லாம் இந்த சைடில் இருக்கும். இதுதான் பிளாட்ஃபார்ம். நேரம் நடந்து போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளோட நம்பர் வந்து நம்மளது வந்து K1331 ட்ரெயின். ஸோ
K1331 வந்து 4A 5Aன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ 4Aக்கு நம்ம போகிறோம். மேலே போட்டு K1331 வந்து 4A 5Aக்கு போகும். பிளாட்ஃபார்ம் வெயிட்டிங் ஹால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் சிஆர்ஹெச் ட்ரெயினுக்கும் நார்மல் ட்ரெயினுக்கும் இருக்கிற வித்தியாசம். சிஆர்ஹெச்ன்றது என்னென்னா சைனா ரயில்வே ஹைவேன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஷார்ட்டாக சிஆர்ஹெச் சொல்லுவாங்க. இப்போ நம்ம போகிறது வந்து 4A 5A. இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். சாப்பிட்ற ஐட்டம் வாங்கிக்கணும். ஏன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற இடம். ஸோ அதனால் தண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் வாங்கிக்கணும். ட்ரெயின் ஃபுல்லாக கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஒரு 3 இது நம்ம நார்மலாக வந்து 3 hours ட்ராவல் பண்ணுறோன்னா இதில் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து இன்ட்டு 3 பண்ணிக்க வேண்டியது தான். 3.5 hours நார்மலாக ஃபாஸ்ட் ட்ரெயினில் போகிறோன்னா இது வந்து 11 hours ஆகும். ஸோ இதுதான் இதோட விஷயம். ப்ரைஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது. இப்போது முன்ன மாதிரி ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஏன்னா சிஆர்ஹெச் ட்ரெயினோட விலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. முதல்ல வந்து 1 நிமிஷம் ட்ராவல் பண்ணோன்னா 1 RMB இருந்தது. இப்போ 30 minutes ட்ராவல் பண்ணுறோன்னா 30 RMB இருந்தது. அப்போ இது வந்து ரொம்ப கம்மி. இதுவும் வந்து முதல்ல வந்து 1 hour ட்ராவல் பண்ணோன்னா அந்த ட்ரெயினில் வந்து 1 RMB வரும். 1 hour ட்ராவல் பண்ணுறோன்னா 10 RMB வரும். ஸோ 5 hours ட்ராவல் பண்ணிங்கன்னா 50 RMB டிக்கெட் இருந்தது. இப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகி 100க்கு வந்துடுச்சு. அதுவும் ரெடியூஸ் ஆகி 120 இருந்தது வந்து இப்போ 80க்கு வந்திருக்கு. ஸோ 1 hour ட்ராவல் பண்ணோன்னா 80 RMB பே பண்ணால் போதும். முதல்ல 60 RMB இருந்தது. 1 நிமிஷத்துக்கு 1 RMB. ஸோ 1 hourக்கு வந்து 60 RMB இருந்தது. இப்போ வந்து 4 RMB இருந்தால் போதும்.